இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஏன்னா இந்த தொகுதியில நம்ம ரொம்ப தெளிவா ஓட்டு போடணும். ஏன்னா மிக தப்பா போச்சுன்னா மிகப்பெரிய ஆபத்து தமிழ்நாட்டுக்கு காத்திருக்கு. அதனால அவருக்கு தெரியும் சொந்த தொகுதியில நிக்க முடியாது, விரட்டி விட்டுருவாங்கன்னு. புதுசா ஒரு தொகுதியை கண்டுபிடிச்சு அங்க வந்தாவது இங்க இருக்கக்கூடிய வானதி அவர்களுடைய சப்போர்ட்ல வெற்றி பெற்று விடலாம் என்று கணக்கு போட்டு அந்த கணக்கும் தப்பா போய் இங்க வந்து கோயம்புத்தூர்ல மாட்டிக்கொண்டு இருக்கிறார். வேண்டாம் வேண்டாம், அது பொய்யா சொல்லி அது சாப்பிட்டு நமக்கு ஒண்ணும் நல்லது நடக்காது. இப்படிப்பட்ட ஒரு வேட்பாளரை எதிர்த்து தான், ஆனா போட்டி 3வது இடத்துக்கு தான் அவர் போட்டி போடணும். வெற்றி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு என்பது அசைக்க முடியாத உண்மை. ஆனால் தினம் பேட்டி கொடுத்து தவறான விஷயங்களை, பொய்களை அள்ளி அள்ளி வீசிக்கொண்டிருக்கலாம். இங்க அருகிலே இருக்கக்கூடிய மருதமலைக்கு திமுக தான் கரண்ட் கொடுக்கலன்னாரு. 62லயே கரண்ட் வந்துருச்சு. திமுக ஆட்சிக்கு வந்தது 67. அவர் 20,000 புஸ்தகம் படிச்சவர். 5 வயசுல இருந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தா கூட ஒரு நாளைக்கு 2 புஸ்தகம் படிச்சாதான் இத்தனை புஸ்தகம் படிச்சிருக்க முடியும். படிச்ச புஸ்தகத்திலயும் உண்மை இல்லை. இதுல வேற பெருமையா சொன்னாரு, நான் கோட்டால வரல, நான் கோட்டால வரல. என் கோட்டால வந்தவங்க எல்லாம் வந்து உங்களை விட கம்மியா இருக்காங்களா? உங்களை விட சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள், அறிவு இருக்கக்கூடியவர்கள், புத்திசாலித்தனம், நல்ல மனது இருக்கக்கூடியவர்கள் கோட்டால வந்திருக்காங்க. ஆனா நான் கோட்டால வரல, கோட்டால வரலன்னா நம்ம தம்பிங்க சகோதரிகள்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க, தேடி எடுத்துட்டாங்க. கோட்டால தான் வந்திருக்கீங்க. தலைவர் கலைஞர் அவர்கள் உங்களுக்கு தந்த கோட்டாவில் தான் நீங்க வந்திருக்கீங்க. உண்மையை ஒத்துக்க கத்துக்கணும். ஒவ்வொரு நாளும் போய் சொன்னா நமக்கே குழப்பிடும். ஏன்னா அந்த கட்சி செயல்படுறதே அப்படித்தான். அந்த ஃபேக் பொய் நியூஸ் போடுறதுக்கே பிஜேபியில தனியா ஒரு அமைப்பே வச்சிருக்காங்க. நான் என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்லணும்னா, தூத்துக்குடியில காயல்பட்டினத்துல 19 தேர்தல் வந்து அதுக்கு முன்னாடியே நிதி ஒதுக்கி கொடுத்திருந்தேன். ஒரு மருத்துவமனை கட்டுவதற்கு நிதி ஒதுக்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த கட்டடமும் கட்டி முடிச்சு மக்களுடைய பயன்பாட்டிற்கு தரப்பட்டு விட்டது. ஆனா அடிக்கல் நாட்டணும்ல, அந்த போட்டோவை எடுத்து போட்டு இவங்க எய்ம்ஸ் கட்டி முடிக்கல, எய்ம்ஸ் கட்டி முடிக்கலன்னு சொல்றாங்க. ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல்லையே 19 அடிக்கல் நாட்டதை கட்டி முடிக்கலன்னு. எனக்கு ஒரே சந்தேகம், நம்ம தானே போய் திறந்து வச்சு டாக்டர் இருந்தாங்க, அதுக்கப்புறமும் ஒரு தடவை போய் பார்த்துருக்கோமே அப்படின்னு போட்டோஸ் எல்லாம் திருப்பி எடுத்து அப்புறம் போட சொன்னா, இவங்க கட்டி முடித்து மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் என்னோட தொகுதியிலேயே அடிக்கல் நாட்டப்பட்ட போட்டோவை எடுத்து பண்ணவே இல்லைன்றாங்க. இப்படித்தான் ஒவ்வொரு இடத்திலும் பொய்யான செய்திகளை பரப்பி மக்களுக்கு இடையே, கிறிஸ்தவர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையே, இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையே என்று பிரச்சனைகளை தொடர்ந்து உருவாக்கி இந்த நாட்டில் யாருமே நிம்மதியா அமைதியா வாழ முடியாது, வாழக்கூடாது என்ற அந்த நிலையை இவர்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க பிஜேபி. நான் ஒண்ணு கேட்கிறேன், தமிழ்நாட்டில் இப்ப நிம்மதியா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
உங்களுடைய ஆசை கனவு என்ன? உங்களுடைய பிள்ளைகள் நல்லா படிக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், வசதியாக மரியாதையாக வாழ வேண்டும். அடிப்படை வசதிகள் நமக்கு வேணும், நல்ல ஹாஸ்பிட்டல் வேணும். அப்படிங்கறதா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய கனவும். ஆனால் மணிப்பூரிலே இருக்கக்கூடிய மக்களுடைய கனவு என்ன? என்னுடைய பிள்ளைகளை நான் உயிரோடு பாதுகாக்க வேண்டும். என் பிள்ளை காணும், உயிரோட திரும்பி வருமா வராதா? வந்தா போதும், வேற ஒண்ணுமே வேண்டாம் என் வாழ்க்கையில. என் வீடு நான் திரும்பி என்னைக்காவது ஒரு நாள் என் வீட்டுக்கு இந்த முகாம்ல இருந்து திரும்பி போக முடியுமா? முடியாதா? என் அம்மா அப்பா என்னோட இருக்காங்க, இந்த முகாம்ல மருந்து மாத்திரை வாங்க முடியல. இதுதான் பிஜேபி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை. என் பிள்ளைங்களை பாதுகாப்பா வச்சுக்கிட்டா போதும். அடுத்த தலைமுறைக்கான எந்த கனவுகளும் இல்லாமல், அடிப்படை வசதிகள் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இதிலிருந்து இந்த நாட்டை நாம் மீட்டெடுக்க வேண்டும். நம்முடைய அண்ணன் தளபதி சொல்லுவது போல இது மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இங்க இத்தனை சகோதரிகள் இருக்கீங்க. இந்த ஆட்சியில தான் நாரி சக்தின்றாரு பிரதமர், பெண்களுடைய சக்திங்கிறாங்க. பாரத் மாதாக்கு ஜெய் என்று எல்லா இடத்துலயும் பேசுறாங்க. ஆனா இந்த ஆட்சியிலே பெண்களுடைய நிலை என்ன? மணிப்பூர்ல 2 பெண்கள் 1000 பேரால் துன்பப்படுத்தப்பட்டார்கள், பாலியல் ரீதியாக கொடூரமாக நடத்தப்பட்டார்கள். போய் ஒரு நாள் போய் பிரதமர் அவங்களுக்கு எப்படி இருக்காங்கன்னு கேட்டிருக்காரா? இல்லை. இந்த பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ல 44 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேல பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. எம்பிக்களாக இருக்கக்கூடியவர்கள் மேல 44 பேர் மேல பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு பாஜக கேள்வி கேட்டீங்கன்னா, சேலத்துல 2 விவசாயிகள், ஒரு பிஜேபி ஆசாமி அவங்களுடைய இடத்தை பிடுங்க பார்த்தார், திருட பார்த்தார். அதுக்கு எதிராக குரல் கொடுத்து 2 விவசாயிகள், முதியோர் பென்ஷன் வாங்குற விவசாயிங்க, அவங்க மேல ஈடி கேஸ். விவசாயிகள், ஏழை விவசாயிகள் மேல பிஜேபிக்கு எதிராக குரல் கொடுத்தாங்கன்னு ஈடி கேஸ் போடுறாங்க. அதே அரசாங்கம் தான் எதிர்கட்சிகள் மேல இன்கம் டாக்ஸ், சிபிஐ, இடி. ஆனா அதே அரசியல்வாதி தான் இருக்கிற கட்சியை விட்டு பிஜேபி போய் சேர்ந்தாங்கன்னா, பெரிய வாஷிங் மெஷின் வச்சிருக்காங்கல்ல, அந்த வாஷிங் மெஷின்ல போட்டு துவைச்சு எடுத்து சுத்தமா தொங்க விட்டுப்பாங்க. விளவிலேன்னு இருக்காங்க பாருங்கன்னு, அவ்வளவு சுத்தமா இருக்காங்க பாருங்கன்னு. 7 வருஷம் நடக்கும் கேஸ், 8 வருஷம் நடக்கிற கேஸ் எல்லாம் பிஜேபியில போய் சேர்ந்தா மாயமாக மறைந்து விடும். இவங்களுடைய ஊழல்ங்கிறது சட்டப்பூர்வமான ஊழல். தேர்தல் பத்திரம்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு அதை சட்டப்பூர்வமாக்கி இந்தியாவில் இருக்க எல்லா கட்சியும் சேர்த்து ஒரு பக்கம் வச்சீங்கன்னா, பிஜேபி ஒரு பக்கம் வச்சீங்கன்னா, 3/4 தேர்தல் பத்திரம் பிஜேபிக்கு தான் வந்திருக்கு. அதுவும் எப்படி வாங்கியிருக்காங்க? ஒருத்தர் மேல விசாரணை, இடி ரெய்டு விட்டுருவாங்க. ரெய்டு விட்டு கொஞ்ச நாள்ல அவங்க தேர்தல் பத்திரம் வாங்கிடுவார் அந்த கம்பெனியோட முதலாளி. வாங்கின அப்புறம் ரெய்டு மூடிடுவாங்க, கேஸ மூடிடுவாங்க, முடிஞ்சு போச்சு. அடுத்து இன்னொருத்தர், கோடெக் மஹேந்திரான்ற ஒரு பேங்க், அவங்களுக்கும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கும் ஒரு தகராறு. அந்த தகராறு கோர்ட்டுக்கு போகுது, கோர்ட்ல விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலேயே
திடீர்னு கோட்டக் மகேந்திரா 10 கோடிக்கு தேர்தல் பத்திரம் பிஜேபிக்காக வாங்குறாங்க. வாங்கி கொஞ்ச நாள்லயே இந்திய சரித்திரத்திலேயே இல்லாத அளவுக்கு ரிசர்வ் பேங்க் இவங்க கேட்டதுக்கு ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்ட அப்புறம் மறுபடியும் 50 கோடி ரூபாய் பிஜேபிக்கு வழங்கப்படுகிறது. இதுதான் தேர்தல் பத்திரம் சட்டப்பூர்வமான ஊழல். இவங்க மற்றவர்களுடைய ஊழலை பத்தி குறைகளை பற்றி சொல்கிறார்கள். நம்ம ஒரு முதலமைச்சர், டெல்லியோட முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், அவரை சிறையில வச்சிருக்காங்க, துணை முதலமைச்சரையும் சிறையில வச்சிருக்காங்க. ஆனா அந்த குற்றத்தில் பங்கேற்கக்கூடியதாக சொல்லப்படுகிற ரெட்டி என்பவர் யாருக்கு அதிகமா தேர்தல் பத்திரம் கொடுத்திருக்காரு? பிஜேபிக்கு. அப்ப யார் ஜெயில இருக்கணும், யார் வெளியில இருக்கணும்? காசு வாங்கணுங்க உள்ள இருக்கணும், வாங்காதவங்க வெளியில இருக்கணும். ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்களை எதிர்த்து பேசுறார், சிசோடியா இவங்களை எதிர்த்து பேசுறார். அதனால உள்ள வச்சுட்டு இவங்க வெளியில இருக்காங்க. ஒன்றை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த தேர்தல்ல நிச்சயமா பிஜேபி மறுபடியும் ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது, முடிஞ்சது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு விபத்து நடந்தா இதுதான் இந்தியாவுடைய கடைசி தேர்தல் என்பதை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் யாரும் நம்ம கிட்ட ஓட்டு கேட்க வேண்டாம், நம்மகிட்ட தேர்தலே நடக்காது, நாங்க தான். ஏன்னா என்ன சட்டம் வேணாலும் கொண்டு வராங்க. இவங்க கொண்டு வந்த அத்தனை சட்டம், விவசாயிகளுக்கு எதிரான சட்டம், தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டம், சிறுபான்மையினருக்கு எதிரான சிஏஏ சட்டம், இதெல்லாம் கொண்டு வந்த போது அவங்களோட நின்று கை தட்டி ஆஹா நாங்க அதுக்கு சப்போர்ட் பண்றோம், உங்க கூட நிக்கிறோம் அப்படின்னு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சது யாரு? அதிமுக எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு சொல்றாரு அவங்க வேற நாங்க வேற, எங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, நம்பாதீங்க. மக்களுக்கு நடந்த கொடுமை அத்தனைக்கும் இவங்களும் பங்கு. இன்னைக்கு பிரிஞ்சிருப்பாங்க, நாளைக்கு மறுபடியும் 2 ஸ்டிக்கரும் சேர்ந்து ஒட்டிக்கும். அதனால இதுவரைக்கும் ஒரு வார்த்தை முதலமைச்சர், திமுக, நம்ம இந்தியா கூட்டணியில் இருக்க அத்தனை பேரும் பாஜகவை, மோடிய விமர்சனம் செய்கிறார்கள், கேள்வி கேட்கிறாங்க. ஒத்துக்கிறேன், போட்டி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான். பிஜேபி பாவம், நானும் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆனா இதுவரைக்கும் ஒரு வார்த்தை பிரதமரையோ பிஜேபியையோ விமர்சனம் செஞ்சு பேசி இருக்காரா எடப்பாடி? இல்ல. அவருக்கு என்னமோ இது அசெம்பிளி தேர்தல் 26 வந்துருச்சுன்ட்டு முதலமைச்சரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காரே தவிர, திமுக ஆட்சியை மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்காரே தவிர, மோடியை பத்தி ஒரு வார்த்தை பேசல. ஏன்னா திருப்பி போய் கை கட்டிக்கிட்டு நிக்கணும்ல. ஆனா கடனை ரத்து செஞ்சிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல அந்த கார்பரேட் நிறுவனங்கள், பேங்க் எல்லாம் மோசடி பண்றாங்க, அவங்களுக்கு கடனை ரத்து செஞ்சிருக்காங்க. எவ்வளவு? 68,700 கோடிக்கு மேல அவர்களுக்கு, கார்பரேட் நிறுவனங்களுக்கு கடன் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம கேட்டுட்டு இருக்கோம், கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை விரிவுபடுத்தி பல நாட்டு விமானங்கள் இறங்கக்கூடிய விமான நிலையமாக அதை மேம்படுத்தி தர வேண்டும் என்று பண்ண மாட்டேங்கிறாங்க பாவம். ஆனா அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு 10 நாள்ல நம்முடைய பாதுகாப்பு படையின் கையிலே இருந்த ஒரு ஏர்போர்ட்டை பன்னாட்டு விமான நிலையமாக மாத்தி அவங்களுக்கு கல்யாணத்துக்கு கிஃப்டா கொடுத்தவர் தான், அந்த பெருமையோடு இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய பிரதமர்.
அதனால இந்த ஆட்சி அதானிகளுக்கும் அம்பானிகளுக்குமான ஆட்சி, சாதாரண சாமானிய மக்களுக்கான ஆட்சி கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கேஸ் சிலிண்டர் விலை மோடி ஆட்சிக்கு வந்த பொழுது 410 ரூபாய் மானியம் கொடுக்கிறேன்னாரு. யாருக்கு மானியம் வந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. இப்ப விலை என்ன? 1000 ரூபாய்க்கு மேல 1100 1200 வித்துட்டு இருக்காங்க. நம்முடைய ஒன்றிய கூட்டணி ஆட்சி அங்கே வரும் பொழுது, இந்திய கூட்டணி ஆட்சி டெல்லியிலே வரும். வந்தவுடன் கேஸ் சிலிண்டர் விலை என்ன? 500 ரூபாய்க்கு வழங்கப்படும் என்று கூட்டணியின் முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். பெட்ரோல் விலை 75 ரூபாய்க்கு தரப்படும். அதே போல டீசல் 65 ரூபாய்க்கு வழங்கப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். டோல்கேட் எங்க போனாலும் 10 அடிக்கு ஒரு தடவை டோல்கேட். இன்னும் 20 டோல்கேட் வரை கொண்டு வராங்க தமிழ்நாட்டில். 52 டோல்கேட்டுக்கு மேல இருக்கு. அதனால நம்ம ஆட்சி வந்தவுடன் இந்த டோல்கேட் எல்லாம் முதல்ல இழுத்து மூடி அதுக்கு ஒரு மூடு விழா நடத்துவோம் என்று நாம் அறிவித்திருக்கிறோம். நிச்சயமாக அதை செய்து காட்டுவோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.